பாத்ரூம்ல ஒரு பக்கெட் இருக்கு, அதை வச்சு நம்ம அவரை எழுப்பலாம். யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்க? ரம்யா கிட்ட சொல்லிட்டேன் சார். நானா என்ன கொடுத்துற நீ சொன்னாங்களா இல்லையா? குத்துக்கலாட்டம் உட்கார்ந்துருக்காங்க சொன்னாங்க சார். இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மண்ணா விஷயம் அவர் குத்துக்கலாட்ட உட்கார்ந்தாரா உருண்டை பிடிச்ச மாதிரி உட்கார்ந்தாரா பத்தில விஷயம் இல்ல. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி. விக்ரம் அங்கிருந்து எழுப்பலாமா வேணாமான்னு கேட்டாங்க, சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க சார். இல்லையா அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. அது சொல்ல வேண்டிய அவசியம் என்னவா இருக்க முடியும்? பாருக்கு அந்த சேர் வேணுமா? பாருக்கு நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. தெரியாது சார் எனக்கு. இல்ல இங்க பாருங்க, என்ன எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு, நான் அப்செட்டா இருக்கேன், அதனால நான் இப்படிதான் பேசுவேன் அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லார்ட்டையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன மலையாளத்துல பேசணுமா? வீக்கெண்ட்ல அப்படிலாம் பேசக்கூடாது. கேட்ட ரொம்ப இங்க பாருங்க, சிரிக்கிறான் பாரு. இங்க ஒண்ணுமே நடக்க போறதுல வாரம் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு தலை வலிக்குது. ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்க போலாம், உங்களை யாரும் கட்டாயப்பட்டுலாம் ஆட வைக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. Get the dog out of this place. போகடா வேணுமா? நம்ம வெளிய போ சொல்றாப்ல. அப்பள யோசிக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல எனக்குல ஜாலியா தான் இருக்கு. வாரம் யாராவது ஒருத்தர் நடக்கத்தானே செய்யுது. போன வாரம் எஃப்ஜே இல்லையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. 3வது நாள் இந்த விஷயத்தை சொல்லும் போது இதுக்குதான் உங்களுக்கு தெரியாத ரம்யா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல, பேசாம ஆமான்ற வேண்டியதான். தலையா சொல்றாங்கன்னு நினைச்சேன் சார் நான். அவங்க தலையா சொல்லிட்டு போறாங்க, வேற இலையா சொல்லிட்டு போறாங்கம்மா. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? தலையா இருக்க நீங்க தான் முடிவு எடுக்கணும். முதல்ல ரம்யாவுக்கு அது புரிஞ்சுதா இல்லையாங்கிற பத்தி தான் பேச்சு. எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல. உங்களுக்கு விக்ரம் அங்கிருந்து எழுப்பணும்னு நினைக்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது. சார் எனக்கு தெரியாது சார். எல்லாரும் நான் அழக்கூடாது. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க நீங்க போய் சொல்றீங்கன்னா சொல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல. உண்மையா சொல்றேன், ஜெனியூனா சொல்றேன், வேண்டாம் அழக்கூடாது. அழுவுறது வேஸ்ட். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு. அழுறவங்கிட்ட உட்கார்ந்து பேச முடியாது, அழுவாதீங்க முதல்ல. எதுக்கு அழுகுறீங்க? எங்க வருங்க? எதுக்கு அழுகுறீங்க? இப்ப சொல்றீங்கல்ல எனக்கு புரியல, எனக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ தனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. கெட்ட வார்த்தைலாம் பேச வருது இல்ல, அப்ப அதை சொல்றதுக்கு என்ன? அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் கீழ்த்தரமா என்ன பண்ணேன்? அதுல ஒரு பெருமை வேற. கெட்ட வார்த்தை பேசல, இப்ப என்ன கெட்ட வார்த்தை பேசலாம் என்ன, பேசலாம் என்ன? சார் நான் வேணும்னு பண்ணல சார். சார் நான் சும்மா இல்ல, நான் பேச மாட்டேன் சார். வெளியில இருக்கும். ஏமா நீங்க கெட்ட ஏமா இது சரிப்பட்டு வராது. இறங்கிர வேண்டியதான். கேள்வி நீங்க ஏமா ஒரு நிமிஷம் என்ன? நான் இருக்க மாட்டேன் சார். நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. என்னதுமா? நான் வீட்டுக்கு போறேன் சார். வீட்டுக்கு போறீங்களாமா? ஐயோ சரவணா தயவு செய்து என்ன கட்டாயப்படுத்தாத, நான் வர மாட்டேன். வெரி குட்மா, நீங்க வாட வெளிய போலாமா? ஓகே சார். மழை பெய்யுது, இது ஒரு காரணமா வச்சு நீ திருப்பி வந்தாலும் வந்துருவேன். நீங்க வாட தாராளமா போலாமா? ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் டேக் கேர். பத்திரமா போயிட்டாங்க. அதான் கொடை கொடுத்துட்டு போலாமா? வச்சுக்கோ. தேங்க்ஸ்மா, போயிட்டாங்க. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதா? நீங்க எல்லாம் நல்லவங்க. நான் தான் சொல்றேன், எனக்கு உண்மையாவே நான் அந்த அளவுக்கு எரிச்சலா அடிச்சிருவேன். டிஸ்கரேஜ் பண்ண கூடாது. நீங்க அமைதியா இரு. என்னால சுத்தமா முடியல. சீரியஸா பேச முடியலக்கா. ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்குதே. கேக்குறது சொல்றது என்னமோ நான் தான் தப்பு பண்ணேன். அப்படி முட்டிக்கிட்டு இருந்தா இங்க வா. யோசிக்கவே இல்ல. ஒரு செகண்ட் நான் சொல்றத கேளு. முடியாது, மூடிக்கிட்டு போனவை. ஒரு செகண்ட் அமைதியா நான் சொல்றேன். கெட்டுமா மாதிரி நான் சொல்றது சார் என்ன சார் ரோட்ல நின்னு சிரிச்சிட்டு அழுகுறனா கொஞ்சம். நாங்களுமே கேக்குற கேள்விக்கு பயந்து. எனக்கு என்ன நீ ரத்தம் கைக்கு தான் சாக போற? ரத்தம் கக்கியா? அவ்வளவுதான் இனிமே. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. வாத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மச்சான். எவ்வளவு பெரிய வாய்ப்பு இல்ல மச்சான் இது. எப்படி தெரியுமா இருக்குது? அண்ணா நீ கேள. ஏய் சுத்த நீ புடிச்சு மூஞ்சில ஊத்துறேன். போடா. நெகட்டிவா யோசிக்காத, வாயிலிருந்து வார்த்தையை விடாத. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். என்னன்னா நீ சொன்னதுக்கு நான் போறேன்னு சொன்னதுக்காக டோர் திறந்திருக்கு. பண்ணாத. வேணாம் நீ. இந்த பொண்ணுங்களுக்கு காபி போட வரதோ இல்லையா, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. நீ ஒரு வார்த்தை சொல்லிடு, எழுந்துரு. ஐயோ வேணா, சும்மா சொல்லு. பாஸ் சாரி பாஸ்னா, என்னால முடியல பாஸ். ஐயோ மீண்டுமா? நான் மட்டும் தப்பு பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் ஐ டோன்ட் கேர். ஸோ அதனால நான் கோவத்தில் விஜய் சேதுபதி சார் கிட்ட நான் போறேன்னு சொல்லிட்டேன்.
அப்புறமா என்ன சொன்னீங்க? ஐயோ கடவுளே, நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லல சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னால் இந்த இடத்த விட்டு போக முடியாது. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு. நான் போக மாட்டேன். நான் இங்கே இருக்கேன். இந்த தப்புக்கான மன்னிப்பு நான் விஜய் சேதுபதி சார் முன்னாடி கேட்டுக்கிறேன். என்ன சகல, நான் இங்க தானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன். மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் போறேன்னு சொல்லியிருக்க கூடாது. போறேன்னு சொன்னதுக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன அப்படி கோச்சுக்கிற நீ? மூடிட்டிங்க படுறான் கொய்யால. சாரி சார், மன்னிச்சுக்கோங்க. நான் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். உண்மையா? உண்மை சார். உங்க வீட்டுல பாக்குறீங்களா பைபாஸ்? இல்ல பாக்கலாம். இதை கேம்ல கண்டினியூ பண்றீங்களா நீங்க? கண்டினியூ பண்றீங்களா? வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்குடா கொழுக்கட்டை வச்சிருக்க? கதை மூடிடுங்க. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா காட்டினேன்? எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இதே மாதிரி இன்னொரு தடவை வந்து கதவை திறந்து மூட மாட்டோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.